மார்க் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ரொம்ப கஷ்டம். தங்கிட்ட இருந்த எல்லா காசையும் மருத்துவர்கிட்ட கொடுத்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டாங்க, எதுவுமே நடக்கல. முற்றிலுமான சோர்வு. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்க நோக்கமே மாறிடுச்சு. ஓ, நல்லது நடக்குமா? ஓ, இயேசு நல்லது செய்வாரா? இவங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இப்ப கடவுள் தான் அனுபவிச்சிருக்கிறாரு, கடவுள் தான் இந்த வியாதியை கொடுத்திருக்காரு. ஆனா தெரிஞ்சிருச்சு, இயேசுன்னு ஒருத்தர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நன்மை தான் வரும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிரும்னு தெரிஞ்சிருச்சு. எதிர்பார்ப்பு அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு உண்டாகணும். ஆண்டவர் தான் எனக்கு தீமையை கொடுத்துருக்காருன்னு நினைச்சுன்னா அப்ப என்னத்தை தான் நம்ம யோசிக்கிறது சொல்லுங்க? யார்கிட்ட தான் போறது? ஆண்டவரே தீமையை கொடுத்துட்டாருன்னு வச்சிருக்கோங்களேன், நான் எந்த மனுஷங்கிட்டயா போய் பார்க்க முடியும்? ஒருத்தன்ட்டையும் போக முடியாது, வழியே கிடையாது. ஆண்டவர் தான் அடிக்கிறார், ஆண்டவர் தான் வியாதியை கொடுத்துருக்காருன்னா டாக்டர்கிட்ட கூட போக முடியாது. டாக்டரோட ஆண்டவர் என்ன சின்னவரா? ஆண்டவர் தான் எல்லாத்தையும் சர்வ வல்லமையுள்ளவர். அவரே வியாதியை கொடுத்துருக்காருன்னா அப்ப நான் எங்க போவேன்? ஆண்டவர் வியாதி கொடுப்பவர் கிடையாதுங்க. அந்த வியாதிக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மையே மரிக்க ஒப்பு கொடுத்து அந்த வியாதியை சுமந்தவர். உங்களை சுகமாக்குறவர் தான் இயேசு. அப்போ இயேசுவை குறித்து அறிஞ்சு கொள்றாங்க, சொல்றாங்க, நான் இயேசுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் உண்டாகும்னு சொல்றாங்க. கஷ்டப்படுறாங்க, வெளியவே வரக்கூடாது. கஷ்டப்பட்டு கூட்டத்துல இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எப்படி? எதிர்பார்ப்பு. தேவன் நன்மை செய்கிறவர்கள் எதிர்பார்ப்பு. அதை வீட்டிலே சொல்லிட்டாங்க, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள்னு போட்டிருக்கல, அதாமா ருசிச்சுக்கிறாங்க. அவங்க வீட்லயே பார்த்துட்டாங்க இயேசு நல்லவர்னு. நான் போய் தொட்டா சுகமாகும் வீட்லயே பார்த்துட்டாங்க. அதை வாயை திறந்து சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க, நான் தொட்டா சுகமாயிரும், தொட்டா சுகமாயிரும். அதை தான் யோசித்தாங்க, அதை தான் பார்த்தாங்க, அதை தான் பேசினாங்க. தொட்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க எதை பாக்குறீங்க, எதை பேசுறீங்க? ஆண்டவர் மோசமானவர்னு பேசுறீங்களா? பேசாதீங்க. ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுங்க, நன்மை செய்கிறவர்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நன்மையை மாத்திரம் தான் ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க.